அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோல ஆதாரை எப்படி வெரிஃபை பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நாம பார்க்க போறோம். ஒன்னு நாம UIDAI சைட்ல லாகின் பண்ணிட்டு மொபைல் இல்ல டெஸ்க்டாப் இல்ல லேப்டாப்ல எதுனாலுமே லாகின் பண்ணிட்டு நாம வெரிஃபை பண்ணலாம். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா M-Aadhar ஆப்ல நாம QR கோடை ஸ்கேன் பண்ணிட்டு ஆதார் நம்பரை வெரிஃபை பண்ணலாம். ஸோ இப்படி நாம ஆதார் நம்பர் வெரிஃபிகேஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ ஒருத்தங்க வராங்க இல்லை ஒரு எம்ப்ளாயி உங்கள் வீட்டுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கே வராங்க அப்படின்னா அவங்க ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியை எப்படி நீங்கள் வேலிடேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த ஆதார் நம்பர் வெரிஃபிகேஷன். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த கியூஆர் கோட் நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவுமே, அதாவது அவங்களோட பேர், முகவரி, அவங்களோட ஃபோட்டோ முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு ஸ்கேன் ஆகி உங்களுக்கு வரும். ஸோ அதனால இந்த வெரிஃபிகேஷன் ஒரு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியாக நம்ம கருதுகிறோம். ஸோ இதை எப்படி வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னா, மொபைல் ஆப் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக M-Aadhar ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்ட்டு ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டீங்கனாலே போதும். அதில் ஸ்கேன் QR கோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் லாகின் பண்ணோன்னேவே. அதை வச்சு நீங்கள் பண்ணிடலாம். அப்படி இல்லை, ரெண்டாவது என்ன அப்படின்னா, UIDAI சைட்டில் லாகின் பண்ணிவிட்டு ஆதார் சர்வீசஸ்க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபை மை ஆதார் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் என்டர் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆதார் நம்பர் அப்புறம் வந்திருக்க கேப்சாவை நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு OTP வரும். ஸோ இந்த OTPயை உங்கள் மொபைல் நம்பருக்கு வர OTPயை நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆதார் நம்பர் வெரிஃபை பண்ணலாம். ஸோ மெயினாக இப்போ ஆதார் நீங்கள் எல்லா இடத்துலையுமே ஒரு வேலிட் ப்ரூஃபாக நாம் கொடுக்குறோம் இல்லைங்களா. இதுக்கு இது ரொம்பவுமே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று நம்ம ஸ்கேன் பண்ணுறோம் இல்லைங்களா, QR கோட் ஸ்கேன் பண்ணுற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பர் மாஸ்க்டாக தான் வரும். அதாவது ஃபுல்லாக உங்களுக்கு தெரியாது. அந்த கிளாரிங் ஃபீச்சர் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி மாஸ்க் பண்ணி தான் காட்டுறாங்க. ஏன்னா இது கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கிறதுக்காக அதை அவங்க மாஸ்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால எந்தவித பாதிப்புமே நம்மளுக்கு அதனால வராது. ஸோ இப்படி தான் ரெண்டு விதமாக நாம் ஆதாரை வெரிஃபை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.